ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா 3 தக்காளி எடுத்துருக்கிறேன், கொஞ்சோண்டு புளி எடுத்துருக்கிறேன், 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன், ஒரு 5 வெள்ளைப்பூண்டு எடுத்துருக்கிறேன், 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன், கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன், கடுகு எடுத்துருக்கிறேன், தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கிறேன், நிறைய கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலை நம்ம எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம், ஏன்னா குழந்தைங்களாம் இதை சாப்பிடுவாங்க. சட்னியில் போடுறதுனால அவங்களுக்கு தெரியாது. அதனால் மிக்சியில் அரைச்சிட்டோம்னா அவங்க நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. அதனால் நிறையா எடுத்துருக்கிறேன். வாங்க இப்போது சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதே ஃபஸ்ட்டே போடுறோம் அப்படின்னா அந்த கடுகோட வாசம் நல்லா இருக்கும். நம்ம அரைச்சி சாப்பிடும்போது அப்புறம் இந்த கடலைப்பருப்போட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சட்னி ரெடி பண்ணிவிட்டு தாளிக்கிறதுனா கூட கடுகும் கருவேப்பிலையும் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். அதுவும் ஓகே தான். ஆனால் இது நம்ம ஃபஸ்ட்டு இப்படி போட்டோம்னா நல்ல ஒரு மனம், நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். இந்த கடுகும் கடலைப்பருப்பும் சேர்றது. இப்போ இதை கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, வெள்ளைப்பூண்டு போடுறேன். புளி போடுறேன். அப்புறம் கருவேப்பிலையும் போட்டுடலாம். உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியை போட்டு கொஞ்சம் நேரம் கிண்டுங்க. இப்படி கொஞ்சம் அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. சின்ன அடுப்பில் நான் ஃபுல்லாக வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இப்படி கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்மிலே வச்சு விட்டுடலாம். வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. மூடி போட்டு வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க கிண்டிகிட்டே இருங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டே இருக்கும்போது லாஸ்ட்டுக்கு கொஞ்சமாக தேங்காய் போட்டால் போதும். கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கணுங்கிறக்கா அந்த தேங்காய் போடுறோம், இல்லைன்னா கொஞ்சம் வலுவலுப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம். நிறைய பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். நாங்கள் கொஞ்சமாக தான் போடுவேன் நான். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் தக்காளியை. இப்போ நம்ம சிம்மில் வச்சு மூடி போட்டுடலாம். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிட்டு தாளிக்கிறதுனா தாளிச்சிக்கலாம். அது நம்மளோட பிரியம்தான். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து கொட்டிக்கலாம். அப்படி சாப்பிட்றாலும் சாப்பிட்லாம். அந்த பச்சை மிளகா வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். காரமும் அதிகமாக இருக்காது. நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகா போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. 3 தக்காளிக்கு 4 பச்சை மிளகா போட்டிருக்கிறேன். நீங்கள் அளவாக கூட போட்டுக்கலாம். ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.